தலைமை விருந்தினர் அவர்களை கௌரவித்தல், தலைமை விருந்தினருக்கு பொன்னாடை வழங்குதல் பை திரு உலகநாதன் அழகப்பா மற்றும் பரிசு வழங்குதல் திரு சோலை உலகநாதன் அவர்கள். தலைமை விருந்தினர் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்க வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு ஆனந்தமான நாள். இன்னைக்கு அவங்களுக்கு சலங்கை பூஜை. சலங்கை பூஜைன்னா உங்களுக்கு அவங்களுடைய டான்ஸ் கரியர்ல இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப் மாதிரி. எப்படி ஒரு பிராமண பையனுக்கு உபநயனம்ங்கிறது எப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி ஒரு நடன கலைஞருக்கு சலங்கை பூஜை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க மறக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்ல இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் மாதிரி. அவங்க லைஃப் ஃபுல்லா இந்த டேயை மறக்க மாட்டாங்க. இந்த ஒகேஷன்ல நம்ம நடனத்துக்கு தலைவரான நடராஜரை பத்தி கொஞ்சம் பேச போறேன். இறைவன் உருவமற்றவர். கடவுளுக்கு உருவம் கிடையாது. அந்த பரசிவம், உருவமற்ற பரசிவம் ஆகமத்துல 25 உருவங்கள் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த நம்மளுடைய உருவமற்ற இறைவனை நம்ம பார்க்க முடியாது, அடைய முடியாது. ஆனா அந்த உருவமற்ற இறைவனை உணரணும், நமக்கு நெருக்கமா ஆகணுங்கிறதுக்காக ஆகமங்கள் ஒரு 25 உருவங்களை ரொம்ப இம்பார்ட்டண்டா முக்கியமா ஒரு 25 உருவங்களை சொல்றது. அதுல முதல்ல சிவலிங்கம், அதுக்கப்புறம் சோமாஸ்கந்தர். நீங்க கோயில் உள்ள உற்சவமூர்த்தி பார்த்திருப்பீங்க. சுவாமி, அம்பாள், நடுவுல ஒரு சின்ன முருகர். அந்த மூர்த்தியை தான் தேர்ல கொண்டு வருவாங்க எல்லா ஊர்லயுமே. சோமாஸ்கந்தர், சக உமாஸ்கந்தர், உமாவோடும் ஸ்கந்தரோடும் இருக்கிறதுனால சோமாஸ்கந்தர் பேரு. அந்த வரிசையில அந்த 25 உருவங்கள்ல ரொம்ப முக்கியமான உருவம் நடராஜர். ஏன் ரொம்ப முக்கியமான உருவம்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு பூஜை பண்ணா. சோமாஸ்கந்தரை போகமூர்த்தி, கல்யாணமாயி குழந்தை குட்டியோட ஃபேமிலியோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டுல சோமாஸ்கந்தருடைய படமோ அல்லது உருவமோ வச்சுக்கணும். சின்ன அளவுலையாவது வச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு மூர்த்தி எல்லாம் சின்ன சைஸ்ல கிடைக்குது. ஸோ அந்த காலத்துல எல்லாரும் வீட்லயே வச்சிருந்துருக்காங்க. இப்ப படங்களா வச்சுக்கலாம். அதுல ஒண்ணு ரிஷபாரூடர், நந்தி மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள். நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க அந்த படங்களை. ஸோ ரிஷபாரூடர். தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்திங்கிறது ஞானமூர்த்தி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மூர்த்திக்கு ஒவ்வொரு பலன் இருக்கு. அந்த வரிசையில நடராஜர் ஆனந்தமூர்த்தி. ஆனந்தமூர்த்தி, ஆனந்தம்னா இப்ப உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. ஆனந்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. ஆனந்தம்னா ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா ஆனந்தம்ங்கிறது மகிழ்ச்சி, இன்பம்னு சொல்லலாம்ல. இன்பம்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஆனந்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இன்பமூர்த்தின்னு சொல்லலாம்ல. ஏன் ஆனந்தமூர்த்தின்னு சொல்றேன்? இன்பம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இன்பம்ங்கிறது கொஞ்ச நேரம் இருக்கக்கூடியது இன்பம். ஆனந்தம்ங்கிறது நிலையா இருக்கக்கூடியது ஆனந்தம், பர்மனண்டா இருக்கிறது. ஸோ அந்த ஆனந்த மூர்த்தி பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் யோசிப்போம். இவர் எப்படி நடராஜர் எப்படி அந்த உருவம் வந்தது அப்படின்னு புராணங்கள் ஒரு சின்ன கதை சொல்லுது. ஆகாச பைரவ கல்பம்னு சொல்லி ஆகமத்துல இருக்கிற பகுதியில தான் இந்த நடராஜரை பத்தி விவரணை எல்லாம் வருது. அதுல தாருகாவனம்னு ஒரு வனம். இப்ப நீங்க நிறைய பேர்ட்ட நடராஜர்னா என்ன அப்படின்னா டக்குன்னு உடனே எல்லாருக்கும் சிதம்பரம் ஞாபகம் வந்துடும். கரெக்டா? சிதம்பரம் ஞாபகம் வந்துடும். ஆனா சிதம்பரத்துல ஆடுறதுக்கு முன்னாடி, எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி அவர் ஆடினது தாருகாவனம்னு ஒரு வனம். தேவதாருங்கிற மரம் இருக்கக்கூடிய இடம். அது இங்க இல்ல. அது கைலாசத்துடைய அடிவாரத்துல இருக்கு. அங்க 40,000 ரிஷிகள் இருந்தாங்க. அந்த 40,000 ரிஷிகள் அங்க அவங்களோட ரிஷி பத்னியோட இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஒரு பிலாசபில இருக்காங்க அப்படின்னா, நம்ம செய்யற நல்லதுனால நமக்கு நல்லது வரப்போகுது, நம்ம செய்யற கெடுதல்னால நமக்கு கெடுதல் வரப்போகுது. அப்ப இதுல கடவுளுங்கிற கான்செப்டே இல்ல. புரியுதா உங்களுக்கு? கடவுளே தேவையில்லை. நீங்க நல்லது பண்ணா நல்லது நடக்க போகுது, கெடுதல் பண்ணா கெடுதல் நடக்க போகுது. இதுக்கு எதுக்கு கடவுள்? நடுவுல கடவுள் எதுக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 40,000 பேர் இருக்கிற இடத்துல
சுவாமியும் விஷ்ணுவும் அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணுங்கிறதுக்காக 2 பேருமே அந்த தாருகாவனத்துக்கு வராங்க. எப்படி வராங்கன்னு கேட்டீங்கன்னா, நேக்கடா வராங்க. சுவாமி வந்து பிக்ஷாடனரா வராரு, ட்ரெஸ்ஸே இல்லாம பிக்ஷாடனரா வராரு. விஷ்ணு வந்து மோகினியா, லேடியா வராரு. 2 பேரும் இந்த தாருகாவனத்துக்குள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த 40,000 ரிஷி பத்னிகளும் சுவாமியை பார்த்த உடனே, சுவாமியை பார்த்த மாத்திரத்திலேயே கர்ப்பம் தரிச்சிட்டாங்களாம். அப்படின்னு யோசிச்சுங்க. அவர் நேக்கடா இருக்கிறத பார்த்த அந்த தர்சன மகாத்மியத்திலேயே அவங்களுக்கு எல்லாருமே கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க பிக்ஷை போடும் போதே அவங்களுக்கு வந்து மோகம், சுவாமி மேல ஆசை வந்துருச்சு. என்னோட கையை ஒரு தடவையாவது பிடிங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டிருக்காங்க. அவர் பேசவே இல்லை. அவர் வந்து இன்னொரு பிறவியில் பிடிப்போம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. இந்த ரிஷிகள்லாம் அந்த மோகினி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் ஒரே குழப்பம். இந்த 2 பேர் வந்த உடனே 40,000 பேருடைய கதியும் கலங்கிருச்சு. ஆண்கள் எல்லாம் மாறிட்டாங்க, ரிஷிகள்லாம் மாறிட்டாங்க. 2 பேரும் வந்தோன்னா அத்தனை பேரும் மோகத்தில், அதான் மோகிச்சனால்தான் அவர் பேர் மோகினி. எல்லாரும் மயங்கிட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல வந்து என்ன நம்மளுடைய எல்லாம் இப்படி வேற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி இவங்க ஒரு ஹோமம் பண்றாங்க. ஆபிச்சார ஹோமம் பண்றாங்க. ஆபிச்சார ஹோமம்னா ஒருத்தர் கொல்றதுக்காக பண்றது. கேரளால எல்லாம் போனீங்கன்னா இப்ப மந்திரம் எல்லாம் பண்றாங்க இல்லையா? இப்ப பண்றாங்களான்னு தெரியல, அந்த காலத்துல இருந்திருக்கு. சோ அந்த ஆபிச்சார ஹோமம் பண்றாங்க. அதுல இருந்து ஒன்னொன்னா வெளியில வருது. இவரை கொல்றதுக்காக முதல்ல ஒரு புலி வருது. அந்த புலியை இவர் என்ன பண்றாருன்னா அப்படியே உரிச்சு இடுப்புல கட்டிக்கிறாரு. நேக்கடா இருக்கனால ஷார்ட்ஸ் ஆக்கிடுறாரு அதை. ஸோ புலித்தோலை போட்டார். அடுத்து உள்ள இருந்து 8 பாம்பு வருது. எல்லாத்தையும் எடுத்து கையில 2, காலில் 2, கழுத்துல, தலையில எல்லா இடத்துலயும் போட்டார். உள்ள இருந்து ஒரு மான் வருது. மான் கொல்லுமா? மான் கொல்லும். மான் நீங்க வந்து இப்ப நீங்க இந்த குட்டி மானெல்லாம் இல்ல, நீங்க ஜூல எல்லாம் போனீங்கன்னா பெரிய மான் இருக்கும். அந்த மானை பாத்தீங்கன்னா நம்ம மாடு சைஸுக்கு இருக்கும். அதோடைய கொம்பு பாத்தீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. கொம்பு எல்லா டைரக்ஷன்லயும் திரும்பி இருக்கும். அது கொம்புனால முட்டியே கொண்டுரும் ஒரு ஆளை. ஸோ அந்த மான் வருது. அந்த மானை வந்து இடது கையில பிடிச்சுக்கிறாரு. இப்படி உள்ள இருந்து ஒன்னா யானை வருது. சொல்றதுக்காக ஒரு யானை வருது. அந்த யானையை வந்து உரிச்சு போத்திக்கிறாரு ட்ரெஸ்ஸா, ஷர்ட்டா. அப்ப ஷார்ட்ஸ் ஆயாச்சு, ஷர்ட் ஆயாச்சு. கரிச்சர்மாம்பிரதராயன்னு ஒரு பேர் இருக்கு. யானையுடைய தோலை போர்த்தியவன். எல்லாம் கடைசியா முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே வெளியில வந்துருச்சு. கடைசியா ஒரு பூதம் வருது. அந்த பூதத்தை அப்படியே ஒரு மிதிச்சு இந்த மிச்சம் இருக்கிற அக்னியை அவர் கையில எடுத்துறாரு. அந்த ஹோம அக்னியை கையில எடுத்துறாரு. அதனாலதான் அந்த நடராஜர் கையில பாத்தீங்கன்னா ஒரு கையில அக்னி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒரு டான்ஸ், ஒரு ஆட்டம் ஆடின உடனே இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இறைவன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த 40,000 ரிஷிகளுடைய ஆணவத்தை அடக்கின சுரூபம் இந்த நடராஜ வடிவம். தியாயேத், தியான ஸ்லோகம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, தியாயேத் கோட்டி ரவிப்பிரபும் திருநயனம் சீதாம்சு கங்காதரம் தக்ஷாங்கிரிஸ்தித வாம குஞ்சித பதம் சார்தூல சர்மாம்பரம் வன்னிம் டோலகரம் அபயம் டமருகம் வாமே சிவாம் ஷாமலாம் கல்ஹாரம் ஜபசுக்ஷுகாம் கட்டிகராம் தேவீம் சபேஷம் பஜே. கோட்டி ரவிப்பிரபும், கோட்டி சூரியன் உதயமானது போல தேஜஸ். திருநயனம் முக்கனுடையவர். சீதாம்சு கங்காதரம் குளிர்ந்த கங்கை ஜடையில் உள்ளவர். தக்ஷாங்கிரி ஸ்தித அவருடைய வலது காலை ஊன்றியவர். வாமே குஞ்சித பதம், இடது பாதம் வந்து குஞ்சித பதம். குஞ்சித பதம் அப்படி குஞ்சிதம்னா லேசா அப்படி பெண்டான மாதிரி, மடக்கின மாதிரி வச்சிருக்கிறது குஞ்சித பதம். டான்ஸ்ல வந்து இப்படி பெண்ட் பண்ணா குஞ்சிதம், இப்படி நீட்டுனா அதுக்கு ஒரு பேர் இருக்கு மேடம். ஏதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரைட், அஞ்சிதம். இது குஞ்சிதம். இப்படி வச்சீங்கன்னா அஞ்சிதம். அந்த மாதிரி குஞ்சித பதம். சார்தூல சர்மாம்பரம், புலியோட தோலை வந்து இடுப்புல கட்டியிருக்காரு. சார்தூல சர்மாம்பரம். வன்னிம், வன்னிம்னா இடது கையில அக்னியும். டோலக்கரம் ஒரு கை வந்து இப்படி தொங்கின மாதிரி. அபயம் இந்த கை அப்படி காமிக்கிறது. தமருக்கம் ஒரு கையில தமருக்கம். இந்த மாதிரி அவர் காட்சி கொடுத்ததுனாலதான் அந்த ஃபார்ம்ல நம்ம வந்து இந்த உருவத்துக்கு வந்து மதிப்பு வந்து இது பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம்னு பேரு. ஒரு கையில சிருஷ்டி உடுக்கை, ஸோ சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது.
ஒரு கையில ஸ்திதி காப்பாத்துறார், அபயம்ங்கிற வலது கையில, ஒரு கையில நெருப்பு, அழிக்கும் நெருப்பு. சோ சிருஷ்டி சித்தி சம்ஹாரம். கால்ல வந்து அந்த முயலகனை வந்து மறைச்சு அமுக்கி பிடிச்சிருக்கிற திரோபாவம். தூக்கின திருவடி அனுகிரகம். சோ அந்த தூக்கின திருவடி தான் ஸ்பெஷல். அதனாலதான் நீங்க வந்து அப்பர் பாடும்போது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. வேற எங்கேயாவது நீங்க வந்து முக்தி வேணும்னு தான் எல்லாரும் பாடுவாங்க. இவர் ஒருத்தர் தான் வந்து எனக்கு பிறவி வேண்டும், இத பாக்குற மாதிரி இருந்தா எனக்கு பிறவி வேண்டும்னு கேட்டிருக்காரு. அதனாலதான் சிதம்பரம் வந்து தரிசிக்க முக்தி. நீங்க வந்து எவ்வளவுதான் எந்தெந்த கோயிலுக்கு போனாலும் போகாட்டாலும் சிதம்பரம் அவசியம் போங்க. அங்க வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்க, கண்ணால பார்க்கணுங்க. ஒருத்தர் ஆடுறார், இப்ப 2 பேர் ஆடினாங்க, நீங்க எல்லாம் கண்ணை மூடி அந்த மியூசிக்கை ரசிச்சீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பா இருக்கும்ல. ஆடினா பார்க்கணும். ஸோ அதனால அது வந்து தரிசனம் தான் அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால சிதம்பரத்துல வந்து கண்ணால தீபாரணை காமிக்கும் போது கண்ணை மூடிக்க கூடாது. அங்க சுவாமி என்ன ஆடுறார், இந்த 5 கிருத்தியங்களும் நானே செய்கிறேன் அப்படின்னு ஆடுறாரு. அப்ப அம்பாள் என்ன வேலை பார்க்கறாங்க? அம்பாள் தான் சாட்சினி, ஆடியன்ஸ். எல்லாம் முடிஞ்சு கடைசியா பிரளய காலத்துல எல்லாமே எரிஞ்சு போய் மிச்சம் மீதி யாருமே இல்லாத போது எல்லா தேவர்களும் நந்தியில ஒடுங்க, அந்த நந்தி வந்து தர்ம தேவதை, அது வந்து அம்பாள் பின்னாடி நிக்குது. இவர் வந்து ஊழிக்கால பெருநடனம் ஆடுறார். அந்த மகா பிரளய தாண்டவ சாட்சினி நமகன் லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு பேர் இருக்கு. கடைசியா ஆடும் போது யாராவது ஒருத்தர் பார்க்கணும்ல. சோ அந்த விட்னஸ், அந்த ஆடியன்ஸ் வந்து அம்பாள். அந்த அம்பாள்ல வந்து நான் தான் சிருஷ்டி பண்றேன், நான் தான் ஸ்திதி பண்றேன், நான் தான் சம்ஹாரம் பண்றேன், நான் தான் திரோபாவம் பண்றேன், நான் தான் அனுகிரகமும் பண்றேன் அப்படிங்கிறத காட்டின உருவம் இந்த நடராஜ உருவம். எல்லாருமே வந்து நடராஜரை வீட்டுல வச்சுக்கலாமா, வழிபடலாமா அப்படின்லாம் நிறைய சந்தேகம் இருக்கும். தயவு செய்து வச்சுக்கோங்க. வீட்டுல நடராஜர் படம் இருந்தால், அட்லீஸ்ட் ஒரு சின்ன மூர்த்தி இருந்தால் கூட பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் வராது. அதுக்குதான் இந்த கதை. 40,000 ரிஷிகள் பண்ணின ஹோமம் என்னது? ஆபிசார ஹோமம். அதாவது ஒருத்தனை கொல்றதுக்காக ஏவல் பண்ணின ஹோமம். அந்த ஏவல்ல இருந்து வந்ததெல்லாம் இவருக்கு அலங்காரம். இவர் எதுவுமே கொண்டு வரல. வரும்போது எம்டியா வந்தார். தார்காவனத்துல வரும்போது உள்ள வரும்போது எம்டியா வரார். ஆனா பினிஷ் பண்ணும்போது இத்தனையும் அவர் உடம்புல இருக்கு. புலித்தோல் இருக்கு, யானைத்தோல் இருக்கு, டமரகம் இருக்கு. இது எல்லாமே அந்த ஹோம தீயிலிருந்து வந்தது. சோ அதனால அந்த டமருக்கம் வந்து அவ்வளவு ஸ்பெஷல். சிட்டி நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். அவர் அடிக்கும் போது 14 சப்தங்கள் வந்ததான். மாகேஸ்வர சூத்திரம் சொல்லுவாங்க. அந்த 14 சப்தங்களுக்கு மாகேஸ்வர சூத்திரம்னு பேரு. அத பதஞ்சலி, அந்த பக்கத்துல இருக்க பாணினி, அந்த ரிஷிகள்லாம் இருந்து அந்த 14 சப்தங்களை நோட் டவுன் பண்ணிட்டாங்களாம். அந்த 14 சப்தங்களுடைய விளக்க உரை தான் சான்ஸ்கிரிட் கிராமர். இன்னைக்கு பாணினி எழுதினது சான்ஸ்கிரிட் கிராமர் வந்து அந்த 14 சப்தங்களை வச்சுதான். நிறுத்தாவசானே நடராஜராஜோ நனாத டக்காம் நவபஞ்சவாரம். நவபஞ்சம்னா நவம்னா 9, பஞ்சம்னா 5. 9 5 14 தடவை அவர் அடிச்சாராம். அது அடிச்சதுல இருந்து வந்த சப்தத்தை வச்சு இந்த சனகாதி முனிவர்கள் ஏதத் விமர்சையே சிவசூத்திர ஜாலம், அதுல இருந்து வந்த சவுண்டை வச்சு கிராமர், நம்ம பேசக்கூடிய பாஷை வந்து இன்னைக்கு அந்த உடுக்கையில இருந்து வந்தது. அதுக்கு இலக்கணம் வந்து அந்த உடுக்கையில இருந்து வந்தது. சோ ஒரு பக்கம் சவுண்டு, ஒரு பக்கம் லைட், உடுக்க ஒரு பக்கம், வெளிச்சம் ஒரு பக்கம். சோ இன்னைக்கு ஒளியும் ஒளியும் டிவியில அந்த காலத்துல ஒளியும் ஒளியும் வந்துல, அந்த மாதிரி ஒளியும் ஒளியும் தலைவரும் இவர் தான். எல்லாத்துக்கும் தலைவர் அந்த நடராஜரே. அதை வந்து இன்னைக்கு இவங்களுடைய சலங்கை பூஜை இன்னைக்கு அந்த நடராஜரை நினைக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு சான்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அது சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி